السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கையும் மகத்துவமிக்கவர்களே, நமது உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களாகிய சஹாபாக்களை பின்பற்றிய தாபியின்களினுடைய வரலாற்றில் இப்போது நாம் எல்லாம் ஒரு அற்புதமான தாபியை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு முன்னுரையாக சையதுனா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார், நம்முடைய அருமை தாயார் உம்முல் முஃமினீன், அவர்களினுடைய அடிமை பெண்ணாக இருந்த ஹைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற ஒரு சாலிஹத்தான பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்ற தகவல் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைக்கிறது. அதாவது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலாவுடைய அடிமை பெண்ணாக இருந்த ஹைரா என்ற ஒரு பெண்மணி பிள்ளை பெற்றிருக்கிறாங்க என்ற தகவல் இவர்களுக்கு கிடைக்கிறது. அப்படி கிடைத்ததும் உம்முல் முஃமினீன் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தனக்கே ஒரு குழந்தை பிறந்த மாதிரி. அந்த அளவுக்கு தன்னுடைய அடிமையாக இருந்த ஹைரா என்ற பெண்மணியை அந்த அளவுக்கு நேசித்தார்கள். ஏனெனில் அவர்களுடைய ஹைரா அந்த பெண்மணி, நாம் பொதுவாக அடிமை என்று சொன்னாலும் கூட அடிமைகளில் எத்தனை பேர் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே சமயம் சுதந்திரவாதிகளாக இருந்தவர்கள் எத்தனை பேர் ஷைத்தானுக்கு நெருக்கமானவர்களாக இருந்திருக்கிறார்கள், அல்லாஹ் விட்டு தூரமாக இருந்திருக்கிறார்கள். ஆக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மிகவும் நெருக்கமாக இருந்த ஹைரா என்ற பெண்மணி, தன்னுடைய அடிமையாக இருந்த பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் என்ற தகவல் கிடைத்ததும் மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டது. அவர்கள் செய்தியை திருப்பி அனுப்பினார்கள், ஹைராவை என்னுடைய வீட்டிலே வந்து தங்க சொல்லுங்கள், பிள்ளையோடு வந்து இருக்கட்டும், இங்கே வந்து நிம்மதியாக இருக்கட்டும். அவர்களுடைய வீடு வசதி குறைவாக இருக்கிறது, இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், அவர்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், எனவே அவர்களை இங்கே வந்து அமரச் சொல்லுங்கள் என்று தகவலை சொன்ன போது கொஞ்ச நேரத்தில் ஹைரா அவர்களே குழந்தையை கையோடு தூக்கி கொண்டு உம்முல் முஃமினீன் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வருகை தருகிறார்கள். அப்படி வருகை தந்த போது சந்தோஷம் தாழ முடியவில்லை. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் ஓடி சென்று அந்த குழந்தையை கையிலே வாங்கி அப்படியே அணைத்துக் கொள்கிறார்கள். முகத்தை பார்க்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய முகம் அழகும் அறிவும் மிகுந்த முகமாக அப்போதே தெரிகிறது அவர்களுக்கு. அந்த குழந்தையினுடைய முகத்திலே அழகு இருக்கிறது சரி, அறிவு ஒளி வீசுவதையும் ஆற்றல் இருப்பதையும் செய்ததுனா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கிறார்கள். உடல் முழுவதும் பூரணமானதாக தாமான படைப்பாக அழகான தோற்றத்தோடு அந்த குழந்தை இருப்பதை பார்ப்பதும் இவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. பின்பு தன்னுடைய அடிமை பெண்ணாக இருந்த ஹைரா அவர்களை பார்த்து கேட்டார்கள். நம்முடைய அருமை தாயார் கேட்கிறார்கள், அசம்மைத்தி குலாமைக்கு யா ஹைரா, ஹைரா குழந்தைக்கு நீங்கள் பெயரை வைத்து விட்டீர்களா என்று கேட்டபோது, கல்லா யா உம்மா லகத் தரக்து ذلك لك لتختاري له من الاسماء ما تشاءين. நீங்க தான் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணுங்கிறதுக்காக நான் பேரை வைக்கல, உங்க கையில தந்து நீங்க அதற்கு என்ன பொருத்தமான பெயரோ நீங்களே தேர்ந்தெடுத்து ஒரு பெயரை வையுங்கள், நீங்கள் பெயரை வைத்தால் அது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று அதற்காகவே நான் பேர் வைக்காமலேயே பிள்ளையை உங்க கையில கொண்டு வந்து தந்திருக்கிறேன் என்று சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நுசம்மி, அப்படியா, அலா பரக்கத்தில்லா, அல்லாஹ்வினுடைய பரக்கத்தின் காரணத்தினால் நாமே அந்த பிள்ளைக்கு பெயரை வைப்போம். இந்த பிள்ளை என்ன அழகா இருக்குது, அல் ஹசன், இந்த பிள்ளைக்கு ஹசன் நான் பெயர் வைக்கிறேன் என்றதும் அந்த வீடு முழுவதும் சந்தோஷமாக இருந்தது. அதற்கு பிறகு இரண்டு கைகளையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்தித்தார்கள், யா ரப்பி, இந்த பிள்ளையை பரக்கத்து மிகுந்த பிள்ளையாக, அறிவும் ஆற்றலும் சிறப்பும் மிகுந்த கண்ணியமான பிள்ளையாக நீ ஆக்கி வைப்பாயாக என்று அருமை தாயார் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த குழந்தைக்காக பிரார்த்தனை புரிகிறார்கள். அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்டு விட்டது என்பதை அந்த பிள்ளையினுடைய பிற்கால வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து உணர்த்தியது. அருமையான பெருமக்களே, இத்தகைய ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலேயே வளர்ந்து வருகிறார்கள். இந்த ஹசன் ரலியல்லாஹு தன்னுடைய வாப்பா யாரு அப்படின்னு பார்த்தா யசார். உங்க வாப்பா பேரு யசார். அவங்களும் ஒரு அடிமையா இருந்தவங்க தான். அவங்க யாருக்கு அடிமையா இருந்தாங்க? காத்திபு ரசூலில்லா, காத்திபுல் வஹி, வஹி எழுதக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எழுத்தாளராக இருந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அடிமையா இருந்தவங்க. எல்லா வகையிலுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்புடைய பிள்ளையாக இந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். ஆக மக்களிலே மிக விரும்பிய ஒரு மனிதனாகவும் அந்த யஸார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப பிரியமா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய தன்மை, ரொம்ப பணிவு, பக்குவம் எல்லாமே அவர்களுக்கு பிடித்திருந்தது. இதற்கு பிறகு அந்த குழந்தை உம்முல் மோமினீன் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அசல் பேர் ஹிந்து, ஹிந்து பிந்து சுஹைல், சுஹைல் அவருடைய மகளால் ஹிந்து. அவங்களுக்கு சலமாங்கிற பிள்ளை இருந்ததுனால உம்மு சலமா, சலமா அவங்களுடைய தாயார் என்று அவங்களுக்கு பெயர் வந்தது. கைர். ஆனா உம்மு சலமான்னு சொன்னது எல்லாருக்கும் விளங்கும். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே இந்த அற்புதமான குழந்தை அழகாக வளர்ந்து வருகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு இன்னொரு சிறப்பு. என்ன சிறப்பு என்றால், ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அடுத்தபடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிலே அதிகமான ஹதீதை ரிவாயத்து செய்தவர்களும் இவர்கள் தான். 389 ஹதீதுகளை ரிவாயத்து செஞ்சிருக்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக 389 ஹதீதுகளை ரிவாயத்து செய்தவர்கள் சையதத்துனா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். மிக தாராளமாக கொடை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெண்மணியாகவும் அழகான பெண்மணியாகவும் அக்ல் ரொம்ப ஞானமுள்ள பெண்மணியாகவும் திகழ்ந்தவர்கள் நம்முடைய அருமை தாயார் சையதத்துனா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களுடைய வீட்டில் இந்த பிள்ளை வளரு எப்படிப்பட்ட தர்பியத்து கிடைத்திருக்குங்கிறத பாருங்க. அற்புதமான தர்பியத். அது மாத்திரமல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை வீட்டை ஒட்டி தான் மற்ற ஸல்லல்லாஹு மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீனுடைய வீடுகள் இருந்தது. இந்த பிள்ளை என்ன செய்யும், வளர்ந்து வரும் பொழுது கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சு, நவள ஆரம்பிச்சு இப்படிலாம் போகும் பொழுது இந்த வீட்டு முகட்டுக்கு மேல ஏறினும் பிள்ளை ஏறி ஒவ்வொரு உம்முல் முஃமினீன் வீட்டை தாண்டி தாண்டி போமா. வீடு முழுவதும் அந்த குழந்தையினுடைய அந்த அழகையும் அந்த நடவடிக்கைகளையும் பேச்சையும் பார்த்து உம்மஹாத்துல் முஃமினீன்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். நம்ம வீட்டுக்கு பிள்ளை வராதா அப்படின்னு ஒவ்வொரு தாய்மார்கள் நினைக்க ஆரம்பிச்சாங்களாம். அவ்வளவு அழகு அறிவோடையும் இருந்தது. அந்த பிள்ளை வளரும் போது அதனுடைய மழலை மொழியிலேயே அறிவும் வெளிப்பட்டது. இதன் காரணத்தினால் உம்முல் மோமினின் உம்மஹாத்துல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாம் அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வராதா அப்படின்னு ஒவ்வொரு வீட்டையும் வீடு முழுவதும் எல்லாரும் சுதந்திரமா சுத்திட்டே வரும். எல்லா வீட்டினுடைய செல்ல பிள்ளையாகவும் ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, இன்னொரு சிறப்பு, நம்ம எல்லாருக்கும் உம்முல் மோமினின் தாய் தான், மோமின்களுக்கு தாயா இருக்கிறாங்க உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இன்னொரு சிறப்பும் அவங்களுக்கு இருக்கு. யாரு? ஹசன் ரலியல்லாஹு தஆலா. நமக்கு உம்முல் மோமினின் நம்ம சொல்லிடுவோம், அவங்களுக்கு இன்னொரு வகையிலும் தாயாக ஆகிறார்கள். எப்படி தாயாக ஆகிறார்கள் என்றால், சில வேலைகளுக்காக வேண்டி இது பச்சிளம் குழந்தைகளாக இருக்கும் போது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தாயார் ஹைரா வெளியில வேலையா போவாங்க, சாம வாங்குறதுக்கு வெளியில ஏதாவது ஒரு காரணத்துக்காக வெளியில போகும் பொழுது இந்த பிள்ளை பசித்து அழுதா என்ன செய்வாங்க, உம்முல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா பாப்பாங்க. ஒன்னும் இல்லைன்னு சொன்னா ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்க, ஒரு தடவை எடுத்து தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொண்டார்கள். அப்படி அணைத்துக் கொண்டால் அவர்கள் குழந்தை பெற்றவர்களும் அல்ல. உம்மு சலமா அந்த சமயத்தில் பால் ஊறுவதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்ற ஒரு அற்புதமான பெண்மணியாக இருந்ததின் காரணத்தினால் தன்னுடைய மார்போடு அந்த குழந்தையினுடைய வாயை வைத்ததும் பால் சுரக்க ஆரம்பித்தது. அந்த அற்புதத்தை அவர்களே பார்க்கிறார்கள். ஆக ஒரு உம்முல் முஃமினீன் மூலமாக இன்னொரு நபர் பாலை அருந்தினார்கள் என்று சொன்னால் அது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரமே. அப்படி ஒரு சிறப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு. ஆக நமக்கு ஒரு வழியிலே தாய் என்று சொன்னால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 வழியிலே தாய். உம்முல் முஃமினீன்கிற அடிப்படையிலும் தாயா இருக்கிறாங்க, பாலூட்டியவர் என்ற அடிப்படையிலும் தாயா இருக்கிறாங்க. பால் சுரக்க ஆரம்பித்தால் பரக்கத்தாக பால் சுரந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக நியாயமான பல தடவை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அமுது அருந்திருக்கிறார்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே. சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட சிறப்பும் பாக்கியமும் பெற்ற ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இனி வளர ஆரம்பிச்சாங்க. வளர்ந்து ஆரம்பிக்கும் பொழுது அந்த இல்மும் அதிகமாக அவர்களிடத்தில் இருந்தது. மதீனா ஷரீஃபிலே நிறைய சஹாபிகள் இருந்ததால் அந்த சஹாபிகளிடத்தில் போய் அதிகமாக கல்வி கற்க